தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாராளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு காய் நகர்த்தும் திமுக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாராளுமன்ற சபாநாயகர் பதவிக்கு காய் நகர்த்தும் திமுக வேட்பாளர். 2024ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இந்திய பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து விட்டது. முதல் கட்ட தேர்தலிலேயே தமிழகத்திற்கு தேர்தல் நடைபெற்றுவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இன்னும் 9 நாட்கள் தான் உள்ளது. ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும் மத்தியில் யார் ஆட்சியை அமைக்கிறது என்று. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை தக்க வைக்கிறதா என்பது ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். ஆனால் பெரும்பாலான கணிப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியடையும் என்றே கூறுகின்றன. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்தால் பாராளுமன்றத்தில் யார் சபாநாயகர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை பிடிக்க திமுக பெண் வேட்பாளர் காய் நகர்த்தி வருகிறார். பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை பிடிப்பதற்காக திமுக பெண் வேட்பாளர் காய் நகர்த்தி வருகிறார். அவர் யாருமல்ல, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மகள் கனிமொழி அவர்கள்தான். தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்ற கனிமொழி தற்பொழுது பாராளுமன்ற சபாநாயகர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை அவருக்கு எழுந்துள்ளது. ஆகவே பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை பிடிப்பதற்காக காய் நகர்த்தி வருகிறார். அவர் தூத்துக்குடி தொகுதியில் வெற்றி பெறுவாரா என்பது பார்ப்போம். ஆனால் அங்கு 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கனிமொழி தோல்வியடைவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையில் அவர் உள்ளார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை கேட்க திமுக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பாராளுமன்ற சபாநாயகர் பதவியை திமுகவுக்கு கொடுக்க இந்தியா கூட்டணி முன்வந்தால் கனிமொழி நிச்சயம் பாராளுமன்ற சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார். பாராளுமன்றத்தின் 3வது பெண் சபாநாயகராகவும் அவர் தேர்வு செய்யப்படுவார். ஆகவே இப்பொழுதே கனிமொழி சபாநாயகர் பதவியை பிடிக்க காய் நகர்த்த ஆரம்பித்து விட்டார். முதலில் கனிமொழி வெற்றி பெறுகிறாரா என்பது பார்ப்போம். அடுத்தது இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கிறதா என்று பார்ப்போம். பின்பு கனிமொழி சபாநாயகர் ஆகிறாரா அல்லது ஆகவில்லையா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4ஆம் தேதி நிலவரம் தெரிந்துவிடும்.